முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ நேசிக்கும் உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வர வேண்டும் என்று காத்திருக்கின்றாயா? அழைப்பு வராமல் உன் மனதை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றாய். சில அழைப்புகள் எப்பொழுது வரும் என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தவிப்புகளில் அடங்கி உள்ளது நீ அவரின் மீது வைத்திருந்த அன்பும் நம்பிக்கையும் காதலும். நீ நேசிக்கும் உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. எந்த நபராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உன்னுடைய நண்பராக, சொந்தமாக, ஒரு உறவாக, எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ மனதார நேசிக்கும் அந்த நபரிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று காத்திருக்கின்றாய். சில நாட்களாக உன்னிடத்தில் பேசாமல் அந்த உறவு புறக்கணிக்கின்றது. அந்த புறக்கணிப்பை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அழுகை வரவில்லை, ஆனால் பல குழப்பங்கள், கஷ்டங்கள் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். கண்ணீர் விட்டால் கூட அந்த கஷ்டம் கரைந்து விடுமோ என்னமோ நீ கண்ணீர் விடாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். எதற்காக என்னை அழைக்கவில்லை? எப்பொழுது அழைப்பார்? நாம அழைத்தாலும் நம்முடைய அழைப்பை அவர் ஏற்பதில்லையே, என்ன காரணமாக இருக்கும்? அவருக்கு என்னை இப்பொழுது பிடிக்கவில்லையா? என்னுடனான உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாரா? எதற்காக அவர் இப்படி செய்கின்றார்? இத்தனை நாட்களாக அவர் இப்படி செய்ததில்லையே என்று பல குழப்பங்கள் உனக்கு இருக்கின்றது. உன்னுடைய அத்தனை குழப்பங்களுக்கும் தீர்வு உனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் கிடைக்கும். நீ நேசிக்கும் உறவிடமிருந்து 1 மணி நேரத்தில் உனக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் அவர் நிச்சயமாக கூறுவார், சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டுமே உன்னை அழைக்கவில்லையே தவிர உன் மீது எனக்கு எந்தவித கோபமோ வருத்தமோ இல்லை என்று. அப்பொழுதுதான் உன் மனம் அமைதியடையும். அதுவரை உன் மனம் படபடத்து கொண்டே தான் இருக்கும். அதற்காகத்தான் உன் அப்பா நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே கூற வந்திருக்கின்றேன். கவலை கொள்ளாதே. இவ்வுலகத்தில் அனைவரும் அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அந்நிலைதான் இப்பொழுது நீ நேசிக்கும் உறவிற்கும் ஏற்பட்டுள்ளது தவிர மற்றபடி உன் மீது எந்த வருத்தமும் இல்லை. நீ நேசிக்கும் உறவு உன்னையும் உண்மையாகத்தான் நேசிக்கின்றது. உன்னுடைய பாசத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. என் பிள்ளையான நீ எப்படி அவருடைய பாசத்திற்காக ஏங்குகின்றாயோ அதே போலத்தான் அவரும். சில வேளை பல காரணமாக இருக்கலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம். நீ முதலில் அதிகமாக கற்பனை செய்வதை நிறுத்திக்கொள் தங்கமே, அதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய கற்பனையிலேயே பல விஷயங்களை நீ யோசித்து விடுகின்றாய். பின்பு அதுவே உண்மையாக இருக்கும் என்று நீயே நம்ப ஆரம்பித்து விடுகின்றாய். இது உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல, ஏற்றதல்ல. அச்செயலை முதலில் மாற்றிக்கொள். இன்னும் 1 மணி நேரத்திலிருந்து அவரிடமிருந்து அழைப்பு வரும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.